வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி வந்து 2025க்கான ஜேஇ ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து 2570 வேகன்சி கிட்ட போட்டிருக்காங்க. இது என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்னா 31 அக்டோபர் அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 30 நவம்பரில் வந்து க்ளோஸ் ஆகுது. இது லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 6 தான். பேசிக் பே வந்து 35,400 கிட்ட இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா இல்லைனா பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. இந்த போஸ்டிங் அந்த கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வெறும் இது ஷார்ட் நோட்டீஸ் தான். ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து இனிமேல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் நோட்டீஸில் வந்து என்னன்னா 2500 கிட்ட வேகன்சி சொல்லியிருந்தாங்களா. இதுக்கு முன்னாடி ஒன்று ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் வந்து சதன் ரயில்வேக்கு ஜேஇக்கு எவ்வளோ வேகன்சி வரப்போகுது அப்படின்னா 219 வேகன்சி கிட்ட வரப்போகுது. வெறும் ஜேஇ மட்டும் எவ்வளோனா 219 வேகன்சி நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு வரப்போகுது. இது கம்பேர் பண்ணும்போது என்டிபிசி எக்ஸாமுக்கோட ஜேஇயோட வேகன்சி வந்து அதிகமாக தான் இருக்குது இந்த தடவை. ஏன்னா என்டிபிசியில் வந்து 187 வேகன்சி தான் போட்டிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது 219 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஜேஇலேயே போட்டிருக்காங்க. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வேகன்சி வந்து அதிகமாகவே போட்டிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் 2 ஸ்டேஜ் தான். சிபிடி 1, சிபிடி 2 அது 2 மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ இதில் சிபிடி 1க்கு ஒரு மாதிரி படிக்கணும், சிபிடி 2க்கு டெக்னிக்கல் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சிபிடி 1ல் வந்து டெக்னிக்கல் படிக்க மாட்டீங்க. எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும்னா 90 நிமிஷம் நடக்கும். மார்க் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். அந்த 100 கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா சிபிடி 1ல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 30 மார்க் இருக்கும், ரீசனிங் வந்து 25 மார்க் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 15 மார்க் இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு 30 மார்க்கும் கேட்குறாங்க. டோட்டல் டைம் வந்து 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 100 மார்க் எழுதுவீங்க. ஆனால் மெயின்ஸுக்குள்ள தான் நீங்கள் வந்து உங்களோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எழுதுவீங்க. மேக்ஸுக்கு என்ன படிக்கணும்னா நம்ம நார்மலாக என்டிபிசி ஆர்ஆர்பி குரூப் டி அதுக்கு என்னென்ன மேக்ஸில் உள்ள இருக்கோ அதே டாபிக் தான், சேம் டாபிக் அப்படியே டிட்டோவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. இந்த டாபிக்லாம் வந்து எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கீழே சொல்லியிருக்கேன். கீழே ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் சிபிடி 2 எப்படி இருக்குன்னா அதில் தான் உங்களுக்கு டெக்னிக்கலே வரும். டெக்னிக்கல் வந்து என்னென்ன நீங்கள் மெக்கானிக்கல் இருந்தால் உங்களுக்கு டெக்னிக்கல் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க, சிவிலாக இருந்தால் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்கிறதுக்கு வந்து உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணால் எப்படி செக் பண்ணுறதுன்னா 2024 நோட்டிஃபிகேஷனில் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மெக்கானிக்கல் என்ன சிலபஸ் இருக்குது, சிவிலுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு பேஸாக வச்சு இப்போ இருந்தே டெக்னிக்கலும் சைட் பை சைட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சிபிடி 1 முடிஞ்சுன்னா ஒரு 1 மந்த்லேயே டக்குன்னு உங்களுக்கு சிபிடி 2 வந்துடும். டைம் ரொம்ப கம்மி. அதனால அப்போ போய் டெக்னிக்கலை வந்து தொட முடியாது. நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போனால் தான் கொஞ்சம் அந்த டயத்தில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 மார்க்குக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து 15 மார்க்குக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து 10 மார்க்கும், என்விரான்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து 10 மார்க்கும். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வந்து 100 மார்க் கிட்ட சிபிடி 2ல் மட்டும்தான் எழுத போகிறீங்க. மொத்தம் டோட்டல் வந்து 150 மார்க்கு. எவ்வளோ நிமிஷம்னா டைம் வந்து 120 மினிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட எழுதுவீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்ம மெக்கானிக்கல் அண்ட் அலைடு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் குரூப்பு. இப்போ மெக்கானிக்கல் ஒருத்தர் படிச்சிருப்பாரு, ஆட்டோமொபைல் ஒருத்தர் படிச்சிருப்பாரு. அவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா மொத்தமாகவே எல்லாருக்குமே படிக்கிறதுக்காண்டி மெக்கானிக்கல் அண்ட் அலைடு அது கீழே தான் நீங்கள் எல்லாருமே வருவீங்க. எதுனா மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸ் இவங்க எல்லாருமே இது கீழே தான் வருவாங்க. இதுக்குன்னு தனியாக சிலபஸில் வந்து என்னென்ன இந்த இன்ஜினியர் ஃபுல்லாக என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த டாபிக் கீழே வந்து சிலபஸ்ன்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அடுத்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் போய் அந்த சிலபஸ் கீழே பார்த்துருங்க. நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் தனியாக சிலபஸ் என்னென்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் 2024க்கே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எங்கெங்கே படிக்கணும், பிளேலிஸ்ட்டு, முக்கியமான பிளேலிஸ்ட்டு யூடியூப்லேயே நிறையா ஃப்ரீ சோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கெலாம் வந்து நீட்டாக நான் வந்து தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி என்னென்ன டாபிக் இஎம்க்கு எங்கே படிக்கணும், அதோட வீடியோ யூடியூப் பிளேலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எல்லா டாப்பிக்குமே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கங்க. பார்ட் டூ வீடியோ வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். மித்ததுக்கு வந்து நான் இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமே அதுக்கு வந்து புக் லிஸ்ட் மட்டும் நான் ரெடி பண்ணி போடுறேன், என்னென்ன புக்கு படித்தா கிளியர் பண்ண முடியுங்கிறது. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதே மாதிரி ஒருத்தர் இருக்காப்புல, எலக்ட்ரானிக்ஸ் கிளியர் பண்ணவர் ஜெய்யா. அவர்கிட்டையுமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக இருந்தாலும் இந்த டாபிக் உங்களுக்கு அலைடு கீழே தான் வருவீங்க. இந்த டாப்பிக்குமே நீங்கள் பர்டிகுலராக எடுத்து கிளியர் பண்ண முடியும். அதுக்கடுத்து சிவிலுக்கு வந்து லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி சீக்கிரமாகவே கொடுக்குறேன். பிவே இன்ஜினியராக ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர்கிட்ட வேணால் கேட்டு நான் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். சிபிடி 1
அது கிளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்னா மேக்ஸ் பார்க்கணும். நீங்கள் மேக்ஸ் வந்து இதுக்கு மட்டும் தான் பார்ப்பீங்க. இதில் வந்து ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் கேட்டிருக்க லாஸ்ட் இயர் என்டிபிசி கொஸ்டின், குரூப் டி கொஸ்டின் அது 2மே சால்வ் பண்ணி பார்த்துருங்க கம்ப்ளீட்டாக. ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸுக்கு வந்து இந்த வட்டம் வேக்கன்சி கம்மினால நீங்கள் இதில் நல்லா ஸ்கோர் எடுத்து தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 75+ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கே கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ வந்து நீங்கள் ராகேஷ் யாதவ் புக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, அரித்மெட்டிக்கு இல்லைனா ககன் பிரதாப் சார் அவரோட புக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி. அரித்மெட்டிக்கு இது ஓகே. அட்வான்ஸ் மேக்ஸுக்கு வந்து ராகேஷ் யாதவ் சாருக்கோட அட்வான்ஸ் மேக்ஸ் புக் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு புக்கு மேக்ஸுக்கு. இதே இது வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா ரதினா கான்ஸ் அந்த மேடத்தோட வீடியோ இருக்குது. அதில் போய் வேணால் அந்த அவங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கங்க. மேக்ஸ் வீடியோ டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா நீங்கள் சந்துரு மேக்ஸோட வீடியோ கோர்ஸ் ஏதாச்சும் வாங்கி பார்த்துக்கங்க. ரீசனிங்குமே அவர் சந்துரு மேக்ஸோட வீடியோ கோர்ஸ் வாங்கி பார்த்துங்க. ஏன்னா வந்து ஃப்ரீயாக யாருமே ப்ரொவைட் பண்ணலை. தனித்தனியாக டாபிக் வேறு ஆள் ஒரு டாபிக் மட்டும் பர்டிகுலர் டாபிக் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக என்ன இவரோட சேனலில் வந்து சந்துரு மேக்ஸில் வந்து ரீசனிங் கோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 500 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. 300 500 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே மொத்தமாகவே எல்லா டாப்பிக்கும் அவர் எடுத்துருப்பார். அதுபோக அதை பார்த்துட்டு நீங்கள் ஒய்சிடியோட ப்ரீவியஸ் இயர் புக்கு ரீசனிங்க்கு வாங்கி நீங்கள் அதை சால்வ் பண்ணி பார்க்கணும். அதை இப்போ இருந்தே சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்க மினிமம் 6 மந்த் ஆகும். இப்போ இருந்தே சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக நீங்கள் இது இங்கே படிக்கிறது நல்லாவே படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் என்டிபிசி எக்ஸாமுமே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா என்டிபிசிக்கு இதே தான் பேஸு. ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் காமனாக தான் இருக்க போகுது. மெயின்ஸ் தான் நீங்கள் டெக்னிக்கல் படிப்பீங்க. மெயின்ஸ் டெக்னிக்கலுக்கு வந்து டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் பாருங்கள். இனிஷியலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை 5 வருஷம் ஆனாலும் சரி, இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பாருங்கள். மித்த ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஹவர்ஸ் மேலே டெக்னிக்கல் புதுசாக எடுத்து உட்காந்து பார்க்க முடியாது. அதுவே ரொம்ப ஒரு கான்செப்ட்டும் ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமையாக தான் பார்க்க முடியும். நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வருது, மெயின்ஸ்லேயும் கேட்குறாங்க சயின்ஸு. இதில் சயின்ஸ்லேயுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்சால் என்சிஆர்டியோட 8th 9th 10th உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த தமிழ் வழி கணிதம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே எடுத்து போட்டிருக்காரு டாபிக் வைஸ். அது தமிழ்லேயே கிட்டத்தட்ட அவர் கிளாஸ் நோட்ஸ் மாதிரி எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் டாபிக் வைஸ் எடுத்துருப்பார். லைட்டு சவுண்டு அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டிருப்பாரு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியுமே பீரியாடிக் டேபிள் அந்த மாதிரிலாம் எடுத்துருப்பாரு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒய்சிடியோட பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அதில் இருக்குது. குரூப் டியோட கொஸ்டின்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜிகே எப்படி கேட்டிருக்காங்க, இல்லை ஆர்ஆர்பி ஜேக்கு எப்படி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லாவே பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஒரு 15 மார்க் வருது. சயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் ஒரு 30 மார்க் கேட்குறாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மறக்காதீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிலிம்ஸுக்கு பயாலஜி மட்டும் தான் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜியுமே இவரோட சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு புக்கு வந்து நீங்கள் ஜிகேக்கு வந்து லூசன் புக்கு வாங்கணும். கண்டிப்பாக அரியன் புக்கும் வாங்கணும். என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டிபிசிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. லிமிட்டடான டாபிக்லாம் இருக்குது நிறையா. ரயில்வேல ஃபேவரட் டாபிக் நிறையாவே இருக்குது. அந்த டாபிக் மட்டும் பர்டிகுலராக பார்த்துட்டு போங்க. ஸோ அது மாதிரி பார்த்தா தான், ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ் அப்போ நீங்கள் டெக்னிக்கல் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் 100 மார்க்கிட்ட வரும். 100 மார்க் தான் நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு புக்கில் வந்து ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன மேஜரோ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் டெஸ்ட்டு சீரிஸ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இப்போ இருந்து போட்டு பாருங்கள். ரயில்வே எக்ஸாமுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுக்கும் சேமான பேட்டர்ன் தான் இருக்கும். ரயில்வே பொறுத்த வரைக்குமே ஆர்ஆர்பியில் வந்து என்டிபிசிக்கும் அதே பேட்டர்ன் தான். ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் அதே பேட்டர்ன் தான். ஜேஇக்குமே அதே பேட்டர்ன் தான். மெயின்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேட்டர்ன் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் குரூப் டிக்கும் எழுத முடியும், என்டிபிசிக்கும் எழுத முடியும், ஜேஇக்குமே எழுத முடியும். என் ஃப்ரெண்டு லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 78 மார்க் எடுத்தார் ஓப்பனில். அவர் படித்தது என்னன்னா இதை தான் ஃபாலோ பண்ணார். சயின்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்சிஆர்டி பேஸ்டு புக்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் மெயின்ஸில் வந்து அவரால் வந்து என்சிஆர்டி நல்லா படித்ததுனால அவரால் ப்ரிலிம்ஸ்லேயுமே சயின்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுச்சு. மெயின்ஸில் 15க்கு கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் கிட்ட அவர் போட்டிருந்தார். ஸோ நீங்கள் இங்கே படிக்கிற பேஸு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு மெயின்ஸ் வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆக போகுது. அதே மாதிரியுமே என்டிபிசிக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நீங்கள் லாஸ்ட் இயர் நடந்த 2024 ஜேஇ கொஸ்டின் எடுத்து பாருங்கள். மெயின்ஸ் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே எடுத்து பாருங்கள். அதே மாதிரி ரயில்வேல கேட்ட ஜிடிசியோட கொஸ்டினும் எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதே மாதிரி ஒய்சிடியில் புக் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆர்ஆர்பி ஜேஇக்கு வந்து
எல்லா மேஜருக்குமே இருக்குது. ஆர்ஆர்பிஜே, எலக்ட்ரிக்கல், சிவில் எல்லாத்துக்குமே வந்து ஒய்சிடி புக்கு போட்டிருக்கான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட்டாக போட்டிருப்பாங்க, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. அந்த கொஷினை ஃபுல்லாக நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்கிட்ட கவர் ஆகுதோ, சிலபஸில் உள்ள டாபிக் என்னென்ன கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு போட்டு பார்த்துருங்க. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அதிகமாக போகிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு மைண்டில் அந்த கொஸ்டின் நிற்கும். அதே மாதிரி சம்முமே நிறையா போட்டு பார்த்துருங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சம்முமே நிறையா போட்டு பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் நோட்டீஸ் வந்தோடனே என்னென்னலாம் படிக்கலாம், சிலபஸ் எப்படி இப்போ கவர் பண்ணுறது, நான் மெக்கானிக்கல்னால நான் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன், வேணால் அதையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.